எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம்தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவந்தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணண்டு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்காரி படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டாலும் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சி வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்து அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படி நேரில் கொண்டாந்துடுவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபிஒய் ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்து எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு, எப்படி போட்டு வராங்க பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். சொட்ட சொட்ட நனையுது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமாக மாற்றி செம ஃபன்னாக ஜாலியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள்.
நவிஷ் ப்ரோ. ஸோ அவரை பற்றி எல்லாருமே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது, சிவிகுமார் சார் ஒரு ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க முகத்தில் எவ்வளோ பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும். பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாத ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபனுக்கு நன்றி. ஸோ இது எல்லாருமே எனக்கு அண்ணனே அந்த பாயிண்ட்டை சொன்னேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நேற்று இங்கே தான் வந்திருந்தேன். என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோக்காக வந்திருந்தேன். அண்ணன் இன்றைக்கி என்னை கேட்டார், என்ன வினோத் 2 நாளாக பிரசாத் சைடே சுற்றிட்டு இருக்கேன். அண்ணா அதுக்குன்னு கூல் சுரேஷ் எதனா சொல்கிற போகிறீங்க என்ன, அதெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். என்னென்னா படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரமாட்டுறாங்க. ஒரு ஹீரோ அவர் வந்து ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் என்ன லுக்கில் இருக்காங்கன்றதை காமிக்கணும். ஸோ அதுதான் வெளில அவர் நினைப்பாங்க. பட் அவர் அந்த கெட்டப்பில் வந்தது வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பார். அவர் ரோபனை சொன்ன ஒரு பெரிய வார்த்தை அது, ஃப்ளோவில் சொன்னார், பட் பெரிய வார்த்தை அது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இல்லை, இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது பிரதர். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே எனக்கு இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா, என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய தம்பி. அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லையும் சரி, மீடியாலையும் சரி, அண்டு டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கான். அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் அவனுடைய டைலாக் ரைட்டராக அவன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் வர்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இங்கே இருக்க எல்லாருமே வந்து நிறைய புதுசாக ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வரவங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனந்த் அவனுடைய தம்பி தான், அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம்னால நிறைய கவனிப்பாங்க. பட் இங்கே அவங்களும் ஒரு ஆடியன்ஸுன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்பவுமே வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லி இவங்களுக்கு கைத்தட்டுங்க அவங்களுக்கு கைத்தட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸுக்கு கைத்தட்டணும். ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக நம்மளை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. படத்தை வழக்கம் போல் சொல்கிறது தான், தேட்டரில் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.